ஐயன் திருவள்ளுவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை வைத்து விரைவுபடுத்திய சான்றோர் பெருமக்களே, இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் பேரினமே மற்ற சான்றோர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் அதற்கென் அபிவணக்கத்தை உரித்தாய் சொல்கிறேன். அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளையும் திருவள்ளுவர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சான்றோர் மக்களே, இன்று உலகெங்கும் இருக்கின்ற தமிழர் நெஞ்சங்கள் மட்டுமல்ல, சான்றோர் நெஞ்சங்களில் குடிகொண்டிருக்கின்ற ஐயன் திருவள்ளுவருடைய திருநாள் என்று அவருடைய வழி நின்று இந்த உலகத்தை மிகச்சிறந்த வழியிலே நடத்த வேண்டும் என்று சான்றோர் பெருமக்கள் விரும்புகின்றார்கள். அந்த வழியிலே நான் அவருடைய வழியை பின்பற்றி நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து வாழ்க்கையை மிகச்சிறதாக உயர்த்த வேண்டும் என்ற உறுதிமொழி இந்த நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வருகின்ற சான்றோர் பெருமக்கள் திருவள்ளுவருடைய பெருமையை ஆங்காங்கே இருக்கின்ற செயல்களின் மூலமாக, மக்களுக்கு செய்கின்ற நல்ல தொண்டுகளின் மூலமாக, மக்களுக்கு செய்கின்ற நல்ல அறிவுரை மூலமாக இந்த ஐயன் திருவள்ளுவருடைய பெருமையை உலகத்திற்கான மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த வேண்டும். இந்த நன்னாளிலே எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினை சார்ந்த பெருமக்கள், குரல் நண்பர்கள் அனைவரையும் மிகச் சுருக்கமான நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே மனமு வந்து வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்தது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருக்குறோம். திருக்குறள் சொல்லக்கூடிய குழந்தைங்க யார் இருந்தாலும் ஒரு திருக்குறள் சொல்வதாக இருந்தாலும் அந்த முன்னால் வாங்க, ஒரு திருக்குறள் சொன்னாலும் ஒரு மகிழ்ச்சி. பெயர் அவங்களே சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அவங்க பெயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெயர் என்ன சொல்லுங்க. சரி, சொல்லி பாப்பா சொல்கிறாளா? வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் படம் சொல்லு சொல்லு. அகர அகர சொல்லு. நீ நிறைய இருக்கு பாரு. நீ சவுண்டா பேசு. சொல்லு. ஒருவர் பாதுகாப்பு மன்றத்துடைய தலைவர் நினைவு பரிசு வழங்குகிறார். என் பெயர் சஞ்சனா. அகர முதல எல்லாம் திருக்குறள் சொல்லு. திருக்குறள் அகர முதல சொல்லு. நுகர்வோர் பாதுகாப்பு செயலர் கந்தசாமி அவர்கள். திருமலை அரிமா பழனிவேல் அவர்கள். நல்ல சத்தம்.
மைக்கு நல்லா எடுக்கலையா மைக் ஆன் ஆயிருக்குன்னு பாருங்க. மைக் வேண்டாம். மைக் வேண்டாம். மைக் வேண்டாம். நல்லா பேசு. நல்லா தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர் சிவசுப்ரமணியன் சொல்றீங்களா? வாகனே பேர சொல்லி சொல்லுங்க. பேர சொல்லி நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது திருக்குறள் சொல்ல போகிறேன். பி ஷேப்ல நில்லுங்க. அப்பதான் பி ஷேப்ல எல்லாம் புகழ் புரிந்தால் மாற்று நெறி நின்றார் நெடு ஆழ்வார் தனக்குமை இல்லாதான் தான் சேர்ந்தால் கல்லால் மணக்கவரை மாற்றல் அறிவு அறாலே அந்தனன் தான் சேர்ந்தால் கல்லால் பிறாடி நீத்தல் அறிவு கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கன தலை பிறவி பெயர்பட ஒரு அதிகாரம் முழுசா நீங்க செயலர் மாணிக்கம் சார் வேற எல்லாருமே ஆளுக்கு ஒரு திருக்குறள் சொல்லிட்டு நீ அடுத்து சிறப்புகள் அப்படியே இருந்த இடத்துல இருந்து ஒரு திருக்குறளை சொல்லி அவங்க பெயரை சொன்னா போதுமானது. தண்டபாணி உள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்ந்தம். செல்வராசு இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமைகள். பொன் ஆறுமுகம் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். கே சுந்தரராஜன் செல்வத்துள் செல்வம் செல்வம் செல்வராஜ் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயது மலை. சே கந்தசாமி உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். சொன்னது சொன்ன தவறு இல்லை. ஐயா ரவிக்குமார் முகநக நட்பது நட்பண்டு நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. கே மாணிக்கம் பண்டை மகத்தாட்டும் உதவி என்னென்று கொண்டான் இன்னொரு நாள் கொள்ளணும் சொல். நந்தினி சொல்றேன். நந்தினி தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவிடு. நான் ஜெயந்தி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி தூவும் மழை. ஜானகி காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான தெரிவு. ரமேஷ்குமார் கேடில் விழிச்சொல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. ஈஸ்வரமூர்த்தி என்னென்ப ஏனை எடுத்தென்ப இவரிடம் கண்ணென்ப வாழும் உயிர். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சொல்லுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மணி மனவளக்கலை மதம் அறம் எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் குற்றமில்லாத செயல். கற்க கசட கற்ற ரவி தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வரித்த கூலி தரும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சொல்லுக யாருக்கும் எளியவாம் சொல்லுக சொல்லிய வண்ணம் செயல். செல்வராஜ் செல்வராஜ் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணில். அருமை ஐயா. குமார் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. சிவசுப்பிரமணியம் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. ஆர் பழனிவேலர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். சென்னிமலை சீனிவாசன். உத்தமராஜன் இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஜெகநாதன் சென்னிமலை அறிமுக சங்க முன்னாள் தலைவர். இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ரகுபதி மற்றெல்லாம்
தொழுதுண்டு பின்செல்லும். அரிமா கோபாலகிருஷ்ணன், தலைவர், சென்னிமலை அரிமா சங்கம். தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அப்புசாமி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். நீண்டு வாழ்வார். நாகரத்தில் எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. என்னைக்கு சொல்லிடுங்க. நீங்க சொல்லுங்க. சரவணன் அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இல்லை. யாருமே சொல்லாத யாகாவாராயினும் நாகாக்க சொல்லியிருக்கப்பட்டு அறிவினை என்ப உளவோ கருவியால் காலமறிவு செய்யும் புலவர் பேர் திருவள்ளுவர். பணி நிறைவேற்று தமிழாசிரியர். மிகச் சுருக்கமான வாழ்த்துறை 4-5 பேர் அமைப்பின் சார்பில் முதலாவதாக நம்முடைய சென்னிமலை புத்தக மன்றத்தினுடைய செயலர் திருக்குறள் மாதிரி எல்லாம் மிகச் சுருக்கமாக. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த திருநாளிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருப்பது சென்னிமலைக்கு பெருமை. இந்த நாளிலே நான் அனைவரையும் கேட்டுக்கொள்வது, அனைத்து மாணவர்களும் தினமும் ஒரு பொருளாவது பயில வேண்டும். ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஒரு பொருளாவது எடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இது உலக மறை, இதில் இல்லாத கருத்துக்கள் எதுவும் இல்லை. எனவே அனைவரும் திருக்குறளை பின்பற்றுவோம் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய ஒருவர் குடிமக்கள் நுகர்வு மன்றத்தின் சார்பில் தலைவர். இந்த விழாவிற்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இந்த முதற்கண் நன்றி கண்ட வளத்தை தெரிவித்துக் கொண்டு, திருக்குறள் உலகமறை நூல். உலகத்தில் எந்த நூலையுமே உலகம் பூரா ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் திருக்குறளை உலகம் பூரா ஏற்றுக்கொண்டது. ஒரே ஒரு முத்தாய்ப்பான செய்தியை இங்கு சொல்ல விரும்புகிறேன். மகாத்மா அவர்கள் இந்த திருக்குறளை கற்றுக்கொள்வதற்காக நான் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால் அது மிகையாகாது என்று கூறிக்கொண்டு, திருக்குறள் உலக வழிகாட்டி இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொருவனுக்கும் எல்லோருக்குமான ஒரு நூல். இதன் வழி நடந்தால் எந்த துன்பமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரிமா கோபாலகிருஷ்ணன். இளமையிலிருந்து முதுமை வரைக்கும் அனைவருக்கும் தன் வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய ஒன்று. நம்ம அனுபவித்து இதை செய்ய வேண்டிய ஒன்று. இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை எல்லாத்துக்கும் தெரிய வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வருங்காலத்தில் இன்னும் அதிகமான பேர் இங்கே வரணும்னு சொல்லி வாழ்த்துட்டு சங்கத்தின் சார்பில் சுந்தரராஜ். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். திருக்குறள் உலக தமிழ் மறை. இந்த நூலை பின்பற்றி நடப்பது அனைவருக்கும் நன்மை பயக்கும். இந்த நாளில் அனைவரும் இவ்வளவு சிறப்பாக கூடி சிறப்பிப்பது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜேசி சார்பில் ஜேசி ரமேஷ் அவர்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். எனது பேர் ஜெயப்பம் கே ரவிக்குமார், தேசிய சென்னிமலை முன்னாள் தலைவர். ஐயன் திருவள்ளுவரின் அடிகள் எவ்வாறு நமக்கு போற்றுகின்றதோ அந்த அடிகளை பின்பற்றி வாழ்ந்தால் நமது ஒவ்வொரு அடிகளும் சிறப்பானதாக அமையும். மகாகவி பாரதியார் சிந்தனை பேரவை தலைவர் பொன்னா. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பேரவையினுடைய திருக்குறளுடைய விழாவின் தலைவர் ஐயா தண்டபாணி அவர்களை, வருகை தந்திருக்கின்ற பெரியோர் சான்றோர்களை, இன்றைக்கு திருக்குறள் என்பது நம்மளுடைய தமிழ் மொழிக்கு ஒரு உருவத்தை கொடுத்தது இந்த திருக்குறள். தமிழ் மொழியை பெருமையாக்கியது இந்த திருக்குறள். உலக அளவில் ரஷ்யாவில் இருக்கிறவங்க, இந்தியாவிலேருந்து போனவங்களாம் ரஷ்யாவில் இருக்கிறவங்க கேட்டாங்க, குறளை நீங்கள் படித்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சமீபத்தில் என்னுடைய மருமகள் ஸ்வீடன் நாட்டில் ஒரு கல்வி கற்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் அந்த ஆசிரியர்கிட்ட நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு விசாரிக்கிறப்ப நான் தமிழ்நாடு, தமிழ் அப்படிங்கிறப்போ தமிழ் பெரிய புலமை வாய்ந்த மொழி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த தமிழ் மொழி என்பது திருக்குறள் தான் உலகத்துக்கு அறிமுகம் படுத்திய இந்த திருக்குறளை நாம் இவ்வளவு பேர் இன்றைக்கி நாம் இங்கே கொண்டாடுறது மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் இது போதாது. என்னுடைய வேண்டுகோள் அடுத்த ஆண்டு
1360 திருக்குறள் இருந்தாலும் அத்தனை பேரும் வந்து நின்று ஒரு நாள் ஒரு குறளை நாம் வாசித்து மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக நாம் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் முயற்சி எடுத்தோம்னா அது நடக்கும், அது நடத்தணும், அது ஒரு பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் கவிஞர் சிவசோழன். திருக்குறளை கற்றவன் மனிதனாவான், திருக்குறளை அறிந்தவன் அறிஞனாவான், திருக்குறள் படி வாழ்பவனோ தெய்வமாவான். அனைவருக்கும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்து. என்ன வேற இந்த இருக்கக்கூடிய அமைப்பின் சார்பில் யாரை பற்றி போய் சொன்ன கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் முன்வாங்க. வேற நம்முடைய சென்னிமலை ஒன்றியத்தில் மிகச் சிறப்பான ஓசையின்றி ஒரு சக்கரம் சுழல்கிறது. அது மாதிரி எண்ணற்ற பணிகளை ஆசிரியராக இருந்து கொண்டு சமுதாய பணிகளை இணைத்து தமிழ் பற்றோடு அறிவியல் உணர்வோடு செய்து வரக்கூடிய ஆசிரியர் ராஜா. வணக்கம். இந்த நாளில் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இந்த நிகழ்வுடைய அடுத்த வருடம் வந்து இந்த நிகழ்வு என்ன நம்ம விரிவடைந்து இப்போ குறிப்பாக குழந்தைகள் நிறையா பேர் வந்து நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் பயிற்றுவித்து ஐயா அவர்கள் சொன்னது போல் நம்ம வந்து 1330 பேர் சேர்ந்து 1330 குறள் சொல்லாமல் நம்ம அதற்கான குழந்தைகளுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருடம் நம்ம பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக அடுத்த வருடம் இதை வந்து இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விரிவடை அளவில் நாம் செய்யலாம். அதற்கான ஒத்துழைப்பும் நாங்கள் தர தயாராக இருக்கிற ஒன்று. அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் நம்ம திருக்குறள் குறித்து ஒரு நாள் அமர்வு நடத்தலாங்க. ஏதாவது ஒரு கருத்தரங்க மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன சொல்கிறது, அதில் 3 இதையுமே நம்ம வந்து பிரித்து அதை ஒட்டி நிறைய கருத்துக்களை பரிமாற மாதிரியான ஒரு நாம் வந்து அந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கணுங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளையும் வந்து இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மனிதனாக பிறந்தவன் மனிதனாக வாழவில்லை, மனிதன் மனிதனாக வாழ மனிதன் கூறிய அறிவுரைதான் திருக்குறள். வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, யாமறிந்த புலவழியை கம்மனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்த உண்மை புகழ்ச்சி இல்லை. ஆகவே விவிலியத்துடன் இங்கிலாந்து காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைத்து போற்றப்படுகிறது. ருசிய நாட்டில் கம்பளின் மாளிகையில் அனைத்து வைக்காதபடி கிளம்பலின் மாளிகையில் திருக்குறள் வைத்து போற்றப்படுகிறது. காலையில் தன்பளிக்கு நூலாக திருக்குறளை போற்றிய விக்டோரியா. ஆகவே திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வீட்டிலும் ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்க வேண்டும், திருவள்ளுவர் படம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திமுக சார்பாக மகளிர் அணி அம்மா வீரமணி அம்மா கனிமொழி அம்மா. என்னுடைய பேர் வீரமணி. திமுக மாணவர் அணி துணை செயலாளராக இருக்கேன். மாநில துணை இருக்காரா ஒரு விரிவு வைக்கிட்டு அவங்க கண்ணை அப்புறம் தானே இயல்பான திருவள்ளுவர் அமைப்பு சார்பாக இன்று இந்த திருவள்ளுவர் தினத்தை நீங்கள் இவ்வளோ மிக சிறப்பாக முன்னெடுத்ததில் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த திருக்குறள் அப்படிங்கிறது உலக பொதுமறை, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடாக எந்த மொழி பேசக்கூடிய எந்த மதத்தை எந்த தொழிலை வேணாலும் செய்யக்கூடிய மக்களுக்கு பொதுவான ஒரு மறையாக, அது பனி பிரதேசமாக இருந்தாலும் சரி, இல்லை வெயில் இந்த சீதோசனத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் எல்லாத்துக்குமான ஒரு பொதுமறையாக திருக்குறள் அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த தாய்மொழியை கொண்ட நாம் திருவள்ளுவரை இந்த நாளில் கொண்டாடுவதில் நாம் பெரும்
பெருமை கொள்கின்றோம். நம்ம தமிழ்நாட்டிற்காக தமிழில் தாய்மொழியில் நம்மளுடைய தாய்மொழியில் எழுதிய அந்த திருக்குறளை பெருமிதம் செய்யுமாறு திருவள்ளுவருக்கு பெரும் சிலையை 1330 அடி வள்ளுவர் சிலை அமைத்து அது நம்ம இந்தியாவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லை குமரி முனைன்னு சொல்லுவோம், விவேகானந்தர் பாறைன்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய தாய்மொழியான தமிழுக்கு பெருமை சேர்த்த திருவள்ளுவருக்கு சிலை அமைத்து பெருமை சேர்த்த கலைஞர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம திருவள்ளுவர் அமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்து தமிழர்களாக என்றும் நாம் பெருமை கொள்வோம் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தலைவர் அவர்கள் நல்லாடி அணிவித்து நன்றி அனைவருக்கும். அடுத்தது நம்முடைய பகுதியில் நேரம் கல்வி வகிச்சிருக்கோம் முடிக்கிறோம். உலக அளவில் அவருடைய புகழ் இன்னைக்கு பரவி இருக்கிறது, அவருடைய உருவம் எல்லாத்துக்கும் பதிந்திருக்கிறது என்பது உண்மை. அதை நம்முடைய சென்னிமலையில் கைத்தறி நெசவின் மூலமாக அவருடைய திருவுருவத்தை நெய்து ஒரு அருமையான போர்வையில் நெய்து சாதனை படைத்திருக்கிறாரு. தென்கட்சியுடைய கைத்தறி தொழில்நுட்ப கலைஞர் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறாங்க, பல்வேறு தலைவர்களுடைய இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ திருவள்ளுவருடைய இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அவரை அனைத்து அமைப்பின் சார்பில் திருப்பூர் பேரவை சார்பில் வாழ்த்துகிறோம். அண்ணா அப்புசாமிண்ணா நீங்கள் அது கொஞ்சம் கீழே விட்டு நீங்கள் சைடில் வாங்கண்ணா. அப்படின்னு இல்லைங்கண்ணா, சைடில் பிடிச்சி ஐயா அந்த கலைஞருக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு கொடுங்க பாப்பா எல்லாருமே. நல்லா பண்ணியிருக்காங்க. பொன்னுசாமி அவர்கள் அவர்களுக்கு நல்லாடி அணிவிக்கிறார். இந்த வடிவத்தை நீங்கள் வந்தது பெரிய சிறப்பு. பேசுங்க. அன்புடைமை ஆண்ட குடிப்பிறந்தால் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு நயனோடு நன்றி புரிந்த பயனோடு கண்டு பாராட்டும் கண்டில்லால் வெட்ட பெருந்திருவா மாசையின்றி மண்ணுக்கு மாய்வது தக்கா தரிங்கா என்பது அவரவர் இருந்தால் நாணம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட்சி. கொஞ்சம் அப்படியே வரிசை கொஞ்சம் 7 சீரில் முடிச்சுட்டார் இல்லையா? அது மாதிரி பல்வேறு அமைப்புகள் நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்க வருகை தந்து கடந்த ஆண்டுகளை விட மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு அவருடைய புகழுக்காக அவருடைய சிறப்புக்காக பூமாலை அணிவித்தது மட்டுமல்ல, கருத்து மழை பொழிந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய பேரமைப்பின் சார்பில் நன்றியினை சொல்லி, இந்த சிலை இப்படி உருவாகி இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரே ஒரு தனி மனிதர், அவருடைய ஆணி வேர் இன்னைக்கு மிகச்சிறப்பாக ஊடுருவி இருக்கின்றதுனால நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. எப்போவுமே ஒதுங்கி நிற்பார். இதனுடைய அமைப்பினுடைய தலைவர் ரூபி சண்முகம். முன்னால் வாங்க முன்னாடி இங்கே முன்னாடி சண்முகம் முன்னாடி. எதுக்கும் விரும்ப மாட்டாருங்க, இதையெல்லாம் விரும்ப மாட்டார். தான் வந்திருக்காரு, நான் வரமாட்டேன்னு சொல்லி. ஆனால் வரவழைச்சிட்டார். சிவராஜ் அவர்கள் நினைவு வச்சுக்கிறார். வாங்கிக்கிறார். அது கொஞ்சம் நல்ல
இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பல்லாற்றான உதவிய அனைத்து நன்றியினை சொல்லி ஒரே ஒரு அறிவிப்போடு நிறைவு செய்கின்றேன். தலைவர் அவருடைய மகாகவி நம்முடைய பாரதியார் சிந்தனை பேருடைய தலைவருடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த ஆண்டு நிச்சயமாக இந்த திறப்பு விழா முடிஞ்சு அவரை முழுமையாக காண்பதற்கான முழு முயற்சி செய்வோம். அடுத்த ஒரு செய்தி, சின்ன பதிவு தான். இந்த அமைப்பும் சென்னிமலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர் மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவருடைய பேரில் மகாகவி ஈரோடு தமிழன்பன் கலை இலக்கிய பேரவை என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதனுடைய மாநில தலைவர் நடேசன் இருந்தாங்க. இப்போ அவருடைய மகன் இருக்கார். செயலராக அடியன் செயல்பட்டு இருக்கிற, பொருளராக கவிஞர் சிவசுப்பிரமணியம். திருக்குறள் பேரவை, இந்த மகாகவி ஈரோடு கலை இலக்கிய பேரவை இரண்டும் இணைந்து ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, வரக்கூடிய ஆண்டில் இந்த மாணவருடைய விருப்பத்தை, மாணவருடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காக ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். இங்கே வரவங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, இளைஞர்கள், முதியவர்கள், வயது வரம்பு கிடையாது, படிப்பறிவு தேவையில்லை. ஒரு பேர் நோட்டு அல்லது லாங் சைஸ் நோட்டில் திருக்குறள் 1330 ஒரு முறை மட்டும் எழுதணும். ஒரே ஒரு முறை ஒரு திருக்குறளுக்கு அடுத்த திருக்குறளுக்கு ஒரு வரி விட்டு தெளிவாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் பார்த்து எழுதுறீங்க. தயவு செய்து பார்க்காம படிச்சுட்டு வரவில்லை, யாரும் சொல்ல வரல. புத்தகத்தை பார்த்து அருமையாக எழுதிட்டு வாங்க. 1330. அதோட ஐயா அவர்கள் சொல்லுவது போல் எல்லா இடங்களையும் சொல்கிறாங்க. ஒரு வரி படிக்க வேண்டுமென்றால் ஆத்திசூடி படி, 2 வரி படிக்க வேண்டுமென்றால் திருக்குறள் படி, 3 வரி படிக்க வேண்டுமென்றால் ஹைக்கூ படி, 4 வரி படிக்க வேண்டுமென்றால் நாலடியார் படி, எப்படியும் படி. ஆனால் படிக்காமல் இருப்பது எப்படி? ஏன்னா யார் சொல்கிறாரு? நம்முடைய தமிழர்கள். ஏன் அது சொல்கிறேன்னா, வணக்கம் வள்ளுவை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூலை 2004 ஐயா அவர்கள் எழுதி சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். அதனால் அவருடைய சிறப்புக்காக, அவருடைய தொண்டுக்காக, மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 109 ஆத்திசூடி, அவையாருடைய ஆத்திசூடி 109 இருக்குது. திருக்குறள் 1330 இந்த 109 ஒரு முறை மட்டும் எழுதிட்டுவாங்க. இதை டிசம்பர் மாதத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். அவங்கவுங்க கையெழுத்தில் எழுதணும். பெற்றோராக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டி யார் எழுதினாலும் சரி, அவர்களுடைய கையெழுத்து. டிசம்பர் 31க்குள்ளே என்னுடைய அலுவலகத்தில் அதை ஒப்படைக்கணும். சரிபார்த்துட்டு அதில் முழுமையாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 500 ரூபா பணம், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்களே எழுதணுங்கிறது ஒரு நிபந்தனை. அடுத்தது, பிழைகள் இருக்கக்கூடாது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் அப்படின்னு சொன்னால் நம்முடைய விழி, குறள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வழி, இரண்டையும் இணைத்து செய்கிறோம். அதனால் பிழை இல்லாமல் இருக்கணும். அவர்கள் ஏதேனும் எழுதும்போது, பார்த்து எழுதும்போது பிழை இருந்துச்சுன்னா ஒரு பிழைக்கு 5 ரூபா, ஒருத்தல் அல்ல, பணமாக அவங்கக்கிட்ட நம்ம குறைச்சிட்டு கொடுக்கறது இல்லை, மாற்றி செய்கிறோம். அவங்க ஒரு அந்த 5 ரூபாயை திருக்குறள் பேரவைக்கு நன்கொடையாக கொடுக்கணும். சரிங்களா? இப்படி ஒரு கட்டுப்பாடு வச்சாதான் நல்லா இருக்குனுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் கூர்ந்த அனைவரும் இந்த செய்தி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். மீண்டும் எல்லாரும் சொல்லுவது போல் திருக்குறள் உணர்வும் தமிழுடைய உணர்வும் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு முழக்கத்தை சொல்லிட்டு அதோட நிறைவு பெறுகின்றோம். சரிங்களா? தமிழ் நம் விழி, தமிழ் நம் விழி, தமிழ் நம் விழி, குறள் நம் வழி, குறள் நம் வழி, குறள் நம் வழி. நன்றி. இந்த இடத்துல ஐயா சொல்லவும் என்னுடைய பங்கு இருக்கணும்னு விருப்பப்படுறேன். எழுதிட்டு வர மாணவர்களுக்கு என்னுடைய பங்கா ஒரு பரிசும் நானும் வழங்கிடுறேன். ஒரே ஒரு விட்டு போச்சு. அந்த 500 ரூபா தொகை தவிர அம்மா சொன்னதுக்காக சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு பெரும்பணி அவங்க சொன்னதுக்காக சொல்லிட்டேன். 500 ரூபா கொடுக்கறது அமைப்பு சார்பில் கொடுக்கு. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேர், புரியுதுங்களா? 20 பேர் எழுதுனாலும் சரி, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேர், அந்த 3 பேருக்குரிய பரிசு அம்மா என்ன விரும்புகிறாங்களோ அதுவும் நினைவு கேடையும் நீங்கள் வழங்குறீங்க. எல்லாத்துக்கும் அருமை அருமை. நன்றி, பாராட்டு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. சார் 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு பெருந்துறை கல்வி அறக்கட்டளை. பாருங்க, அந்த 500 திருக்குறள் எழுதி 1330 எழுதக்கூடிய 500 ரூபா வாங்குறத தவிர தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்களுக்கு 2வது பரிசு 3வது பரிசு பெருந்துறை கல்வி அறக்கட்டளை திரு பரமசிவம் அவர்கள் அறிவித்திருக்காங்க. நன்றி.
ஐயா எங்களுடைய சார்பில் வந்து அடுத்த வருஷம் வந்துங்க இங்கே மைக் செட் வச்சு ஒரு 5 ஆரணங்கள் பரிசு இவங்களுடைய செலவு நாங்கள் வருஷம் இந்த வருஷத்துலேருந்து என்னுடைய ஆயுள் உள்ள வரைக்கும் அதை செய்யறதுக்கு உண்டான இது. நன்றி நன்றி மூர்த்தி. வணக்கம். அனுப்புங்க சரணா கொடுங்க ரவி எல்லாத்தையும் அனுப்பு. புத்தகம் வாங்கிக்கிறேன் எல்லாருமே. பல்லவி பரமசிவம் கும்பிடுங்க.